தூத்துக்குடி மாவட்டம் மாப்பிள்ளையூரணி ஊராட்சிக்கு உட்பட்ட சுனாமி காலனி நேருநகர் பகுதி கனமழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டு 2 வாரங்கள் ஆகியும் இன்னும் வெள்ள நீர் வடியாததால் மக்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். ஏராளமானோர் தங்கள் உடைமைகளை இழந்து தவிக்கின்றனர். இந்நிலையில் இப்பகுதி மக்களின் துயரங்கள் குறித்து அறிந்த அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா இங்குள்ள 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினருக்கு அரிசி, சேலை, கைலி, டி ஷர்ட், பால் பவுடர் பாக்கெட்டுகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தங்களின் பரிதாப நிலையை அறிந்து தங்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டு நிவாரண உதவிப் பொருட்களை வழங்கிய புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு பொதுமக்கள், பெண்கள், இளைஞர்கள், சிறுவர், சிறுமியர் உள்ளிட்ட பலரும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். சின்னம்மாவுக்கு ரொம்ப நன்றியா. அவ்வளவு நாங்கள் கஷ்டப்பட்டிருக்கோம். இந்த வெள்ளத்தில் வீடெல்லாம் அரை வீடு தண்ணி. சின்னம்மாவுக்கு ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப பாதிக்கப்பட்ட 2-3 நாளா தண்ணி சார். சாப்பாடெல்லாம் அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த மழையில இந்த ஒத்த சுனாமியில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தண்ணி நிறைய தேங்கி கிடந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்கிறாங்க. சின்னம்மா அவங்க எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்களோட பணி இன்னும் மேல்மேலும் சிறக்க எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நாங்கள் ஒரு 2 வாரம் கஷ்டப்பட்டோம். ரொம்ப நன்றி, அவங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. மழையில வேலை இல்லாம இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டது. வீடெல்லாம் தண்ணி, வீட்டு பக்கத்துல கூட காணு தோண்டி விட்டுட்டாங்க. இருக்க முடியல. கொசு பத்தி கிடையாது, மெழுகுபத்தி கிடையாது, கரண்ட் கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் மழை வெள்ளத்தில் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். எந்த ஒரு நிவாரணமும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை சின்னம்மா எங்களுக்கு இந்த ஒரு பொருளாதார ரீதியாக நாங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் இந்த பொருளை கொடுத்து உதவிய சின்னம்மாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த பகுதியில் அரசு உதவி எதுவுமே கிடைக்கல நமக்கு. ஏன்னா இந்த மக்கள் ரொம்ப பாவப்பட்ட மக்கள். வெள்ளத்தில் பாதி இடுப்பளவுக்கு தண்ணி இருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் இப்போ தற்சமயத்தில் இப்போ வடிஞ்சிருக்கு. இதில் மக்கள் கவர்மெண்ட்ல இருந்து, அரசாங்கத்தில இருந்து எந்த உதவியும் வரல. எந்த அதிகாரிகளும் இங்க பார்க்க வரல. இவங்க வேலைக்கு போக முடியாத ஆட்கள். அன்னன்னைக்கு உள்ள வேலைகளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்க வேலையிலே பார்க்கல. அது பார்க்காத சூழல்ல சின்னம்மா வீட்டில இருந்து, அந்த நிறுவனத்தில இருந்து எங்களுக்கு அந்த பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறோம். மழை வெள்ளத்துக்கு பாய்ப்பு பண்ணிட்டு சின்னம்மா எங்களுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. ஐயா சின்னம்மா பொருள் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி. கரண்ட் ஒன்றும் இல்லாமல் ரொம்ப சங்கடப்பட்டேன். சுத்தமாக கரண்ட் கிடையாது. ஒரு 4-5-6 நாள் ஆயிட்டு கரண்டே இல்லை. பிள்ளை மெழுகுத்திரி, கொசுபத்தி எதுவுமே கிடைக்கல. பிள்ளைகள் பால் வரைக்கும் எதுவுமே கிடைக்கல. ரொம்ப சங்கடப்பட்டோம். தண்ணியை ஊருக்குள்ள வெட்டி விடும் போது எங்க ஊருக்குள்ள வந்துருமோன்னு பயந்தோம். ஆனால் கடைசியில் எல்லாரும் சேர்ந்து சண்டை கண்டை போட்டு எங்கள் குறுக்கோடி காட்டுக்குள்ள பாதையோடி வெட்டி விட்டோம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கும் ஊருக்குள்ள தண்ணி ரொம்ப சங்கடப்பட்டிருப்போம். எங்களுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கு. அரிசி கிடைக்க கஷ்டமா இருக்கு. இப்போ அவங்க கொடுத்ததுனால எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. வெள்ளம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சாப்பாடு அரிசி இல்லை, கரண்ட் இல்லை, பிள்ளைகளுக்கு பால் பாக்கெட் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ இவங்க கொடுத்தது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. நன்றி. இந்த மழை வெள்ளத்தில் இந்த ஒத்த சுனாமி, இந்த கணபதி நகர், இந்த ஏரியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு. வெள்ளத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. நிறைய பேர் தொண்டில் உள்ளவங்க சாப்பாடு அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஒரு சிலர் கொடுத்தாங்கன்னா ஏனோ தானே அப்படின்னு கொடுத்தாங்க. இந்த டைம்ல சின்னமா கொடுத்துருக்காங்க. ஒரு புடவையும், அரிசி, ஒரு ஆண்களுக்கான ஒரு டிஷர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. இந்த பகுதி மக்கள் மட்டும் இல்லாமல் இந்த சுற்றுவட்டார பகுதியில் எல்லாருமே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி.